ஸோ குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஆக்சுவலாக நம்ம S2C IAS அகாடமி சார்பாக பிவைக்கு ரிவிஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம்ப்பா. டிஎன்பிசி குரூப் 1க்காக ஸ்பெசிஃபிக்காக இதை பார்த்துட்ருக்கோம். என்ன ரீசன்னா நம்ம நிறையா படிச்சிருப்போம், எல்லாருக்குள்ளேயுமே ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். கரெக்டுங்களா? நம்ம கரெக்டான வேலை தான் போயிட்டுருக்கோமா, நம்ம படித்தது எக்ஸாமுக்கு வருமா, இந்த மாதிரி பல விதமான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறதுக்காக ஒரு ரிவிஷன் ஃபேக்டாக இந்த பிவைக்கு ரிவிஷனை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அதில் டே 20 வரைக்கும் ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். அதை நம்ம பிரபாகரன் சார் அவங்க எடுத்திருப்பாங்க. டே 21ல் இன்றைக்கி இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு நியூ யூனிட் எடுத்திருக்கோம்ப்பா, ஹிஸ்ட்ரி பற்றி எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி நான் உங்களுக்கு டே 21லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஹிஸ்ட்ரியில் உள்ள பிவைக்கும் நம்ம எல்லாம் சேம் பேட்டர்னில் தாங்க பார்க்க போகிறோம். 2 பிவைக்கும் எடுக்க போகிறோம், 2 ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ எதுக்காக கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறோன்னா, நம்ம டிஎன்பிசி பேட்டர்ன் 2019 வரைக்கும் ஒரு செட் ஆஃப் இதில் எக்ஸாம்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, கொஷின் பேப்பர்ஸ். ஓகேங்களா? அது எல்லாமே டைரக்ட் வாட் டு வாட், வேர் டு வேர், அந்த மாதிரி கொஷின் பேட்டர்ன் இருந்துச்சுப்பா. பட் இப்போ 2020 ஆஃப்டருக்கு அப்புறம் எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னா, எவ்ரி திங் லிங்க் வித் த கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் என்ன ஒரு விஷயம் படிச்சிங்கனாலும் சிலபஸ் கொடுத்துட்டாங்க, அந்த சிலபஸை தான் படிக்க போகிறீங்க. பட் அந்த சிலபஸை எது கூட கம்பேர் பண்ணுறாங்க? உங்களோட கரண்ட் அஃபேர்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க. ஏன்? நம்ம சிலபஸை மட்டும் படித்து ஸ்கூல் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண போகிறது இல்லை. கரெக்டு தானேங்க? நம்ம என்ன பண்ண போகிறோம்? கவர்மெண்ட் ஜாபுக்கு போக போகிறோம். ஸோ அதுக்கு என்ன நீடு நம்மளுக்கு? அந்த சிலபஸை எதுக்கு படிக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணணும். அதுதான் மெயின் ரீசன். எதுக்கு கரண்ட் அஃபேர்ஸை லிங்க் பண்ணி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா, நம்ம படிக்கிற சிலபஸை கரண்ட்டில் அதை எப்படி நம்ம அதை எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறோங்கிறதுக்காக தான் நம்மளை கரண்ட் அஃபேர்ஸ் லிங்க் பண்ணி நம்மளோட டிஎன்பிசி கொஸ்டின்ஸ் கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது ரிலேட்டடாக தான் நம்ம டெய்லி 2 கொஸ்டின்ஸ் பிவைக்கு பார்க்குறோம். அதோட ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம எக்ஸாம் பர்பஸில் கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ இன்றைக்கி டே 21ல் இருக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹிஸ்ட்ரி பார்க்க போகிறோங்க. ஹிஸ்ட்ரியில் இனிஷியலாக ஃபஸ்ட்டு இது என்னதுங்க? ஐவிசி. நம்ம சிலபஸில் என்ன இருக்கும்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம்னு இருக்குது. கரெக்டுங்களா? சிந்து சமவெளி நாகரிகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன பேசிக்காக நமக்கு தெரியணும்? ஆக்சுவலாக இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான டாபிக்கு கூடங்க. ஏன்னா இப்போ நம்ம ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் சிந்துவெளி நாகரிகத்தோடையும் தமிழ் சங்கத்தோடையும் தொடர்புடைய பல தொல்லியல் அகழராய்ச்சி இடங்கள் நம்மளுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம இப்போ இங்கே இருக்கிறோம், ஆனால் அந்த 3 BCயிலையோ 6 BCயிலையோ அப்போ வாழ்ந்த மக்களோட சான்றுகள் இப்போ நம்ம இருக்க இடத்துல நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த காலத்திலேயே நம்ம தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான சான்றுகள் கிடைத்திருக்குங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். அதோட என்ன கரண்ட் அஃபேர்ஸ்னால், இந்த டாபிக் எதுக்கு முக்கியம்னு சொன்னேன்னா, நிறைய கரண்ட் அஃபேர்ஸ் இது லிங்க்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டில் கூட நிறைய அமௌண்ட் இதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க? ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. மேலே ஆராய்ச்சி செஞ்சு நம்ம தமிழர்களோட பண்பாட்டை நிலைநிறுத்தணுங்கிறதுக்காகவே நிறைய அமௌண்ட்டு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால இந்த ஐவிசி நம்மளுக்கு ரொம்ப முக்கியங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷினுக்கு போயிடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னங்க? ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு எதுன்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டினாக இருக்குது இல்லைங்களா? ஓகேங்க. ஸோ இந்த ஹரப்பாஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ஹரப்பாஸ் என்ன பண்ணியிருக்காங்க? இந்த யாருங்க? ஆக்சுவலாக நம்ம ஐவிசின்னு சொன்னோம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொன்னோம். கரெக்டுங்களா? என்ன சொன்னோம்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொன்னோம். இதில் இந்த ஹரப்பாஸ் எங்கே வருவாங்க? நல்லா தெரிஞ்சுக்கங்க. நம்ம எதுக்காக ஒரு பிவைக்கு எடுக்கிறோன்னா, அந்த ஒரு கொஸ்டினில் உள்ள ரிலேட் பண்ணுற எல்லா மேட்டர்ஸையும் படித்து முடிச்சிடணுங்க. அதுதான் ரிவிஷன். கரெக்டுங்களா? ஒரு கொஷினை எடுக்கிறீங்க, அந்த கொஷினை மட்டும் போட்டு பார்த்துட்டு போயக்கூடாது. என்ன பண்ணணும்? ஒரு பேப்பர் எடுத்துக்கங்க, ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கங்க. அந்த கொஷினை படிக்கும்போது, இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, இந்த கொஷின் பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஒயிட் ஷீட் எடுத்துக்கங்க. அந்த ஒயிட் ஷீட்டில் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கொஷினை படிக்கும்போது இந்த கொஷின் ரிலேட்டடாக என்னென்ன பாயிண்ட்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னு விறுவிறுன்னு எழுதிருங்க. லைக் ரொம்ப டீப்பாக பெருசாக எழுத வேணாம். ஷார்ட்கட் பண்ணி ஃப்ளோ சார்ட்டோ மைண்ட் மேப் மாதிரியோ, ஹரப்பானா அந்த ஹரப்பா எங்கே இருக்குது, அதில் என்னென்ன நீங்கள் படிச்சிங்கன்னு அப்படியே எழுதிடணும். எழுதிட்டு இந்த கொஷினை பார்த்து என்ன பண்ணிடணும்? இந்த டாப்பிக்கை முடிச்சிடணும். அடுத்து நீங்கள் எக்ஸாமுக்கு தான் போய் அதை ஓப்பன் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ரிவிஷன் தான் நீங்கள் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம என்னென்னா, அந்த ஹரப்பா எங்கே இருக்குன்னா, இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். கரெக்டுங்களா? தமிழ் என்ன சொல்கிறோம்? சிந்துவெளி நாகரிகம் சொல்கிறோங்க. நம்ம இந்த சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நம்ம ஹிஸ்ட்ரியோட ஃபஸ்ட்டு
சிலபஸ் டாபிக் இதுதாங்க. ஆனால் இந்த சிந்துவெளி நாகரிகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ப்ரீ ஹிஸ்ட்ரியோட தொடக்க காலகட்டத்தை பற்றி நம்ம வந்து பேசிக்காக ஸ்கூல் புக்கில் 6th ஸ்டாண்டர்டில் கொடுத்துருப்பாங்கங்க. எதுக்காக அந்த தொடக்க காலகட்டம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸாம் கொஷின்ஸ் இதுலேருந்து தான் வரும். பட் நிறைய ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸ் நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னா இந்த மாதிரி கிளியராக என்ன நடந்துச்சுங்கிறத ஒரு ஓவரால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து ட்விஸ்ட் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக ஆன்சரை வந்து டீகோட் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்கு சும்மா ஒரு ஓவரால் நான் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம 3 விதமாக பிரிப்போம். ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி எப்படி பிரிப்போம்னா 3 விதமாக பிரிப்போங்க. என்னென்ன பிரிப்போம் தெரியுமா? ப்ரீ ஹிஸ்ட்ரி, புரோட்டோ ஹிஸ்ட்ரி அண்ட் ஹிஸ்ட்ரி. வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாற்றின் தொடக்க காலம், வரலாற்று காலம் அப்படின்னு நம்ம 3ஆக பிரிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஹிஸ்ட்ரியை எப்படி பிரிக்கிறோம்னா நம்ம ப்ரீ ஹிஸ்ட்ரி, வரலாற்றின் முந்தைய காலம் அப்படின்னு பிரிக்கிறோங்க. ஓகேங்களா? அடுத்து என்னவா பிரிக்கிறோம்? புரோட்டோ ஹிஸ்ட்ரி. புரோட்டோ ஹிஸ்ட்ரினா வரலாற்றின் தொடக்க காலம் அப்படின்னு அர்த்தங்க. நெக்ஸ்ட் என்னவா பிரிக்கிறோம்? அதுதாங்க ஹிஸ்ட்ரி. அந்த ஹிஸ்ட்ரினா என்ன அர்த்தம்? வரலாற்று காலம். ஓகேங்களா? 3ஆ பிரிக்கிறோங்க. இந்த 3 எதை வச்சு பிரிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஹிஸ்ட்ரிங்கிறதே எல்லாமே காலவரிசைப்படி படிக்கிறதாங்க ஹிஸ்ட்ரி. நம்மளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை காலவரிசைப்படி படிக்கிறதா வரலாறுன்னு சொல்கிறோம். அதையே இப்படி 3ஆ பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இதை எதை வச்சு பிரிச்சிருப்பாங்கன்னா பேஸ்ட் ஆன் த எழுத்து முறைங்க. எழுத்து நம்ம வந்து இப்போ நம்ம படிக்கிறோம். ஓகேங்களா? நான் இங்கே டீச்சராக இருக்கேன், நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸராக. எல்லாத்துக்கும் என்ன நம்மளுக்கு தேவைப்படுது? ஒரு எழுத்து. நம்ம புக்கில் உள்ளதை நம்மளுக்கு வாசிக்க தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறனால தானே அது எழுத்து முறை படிப்புன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த முந்தைய காலத்தில் எழுத்தே கிடையாதுங்க. நோ ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்ன? எழுத்து முறையே இல்லை. ஏன் எழுத்து முறை இல்லை? ஏன்னா அப்போ தான் மனிதனே தோன்றியிருப்பாங்க. கரெக்டுங்களா? மனிதன் தோன்றிய காலம் எப்படி சொல்லுவோம்? கற்காலம் சொல்லுவோம். ஸோ மனிதன் தோன்றிய காலத்தை கற்காலம் சொல்கிறோம். கற்கள் மட்டுமே ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஓகேங்களா? கற்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்ட காலம். அவங்க வேறு எந்த டூல்ஸ் இல்லை, புக்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ஒன்லி என்ன பண்ணியிருப்பாங்க? கற்கள் மட்டுமே பயன்படுத்தி வேட்டையாடிருப்பாங்க, உணவு சேகரிச்சிருப்பாங்க. அந்த கற்களை மட்டுமே யூஸ் பண்ணி அவங்க வாழ்க்கை முறையை நடத்தியிருக்காங்க. அதனால தான் அந்த காலத்தை நம்ம கற்காலம் சொல்கிறோம். ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு என்ன பண்ண தெரியாது? எழுத தெரியாது, படிக்க தெரியாது. அந்த ஏஜை தான் ப்ரீ ஹிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த புரோட்டோ ஹிஸ்ட்ரியில் தான் என்ன வரும்னா ஐவிசி, நம்மளோட சிந்து சமவெளி நாகரிகம். இந்த புரோட்டோ ஹிஸ்ட்ரியில் தான் என்ன வருது? சிந்து சமவெளி நாகரிகம் வருது. அப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தில் நம்மளுக்கு படிக்க தெரியுமா? அங்கே வாழ்ந்த மக்களுக்கு படிக்க தெரியுமா, எழுத தெரியுமான்னு கேட்டால் தெரியாதுங்க. ஆனால் எழுத்து முறை இருந்திருக்குங்கிறதுக்கு நம்மளுக்கு சான்றுகள் கிடைத்திருக்கு. எழுத்து முறை இங்கே என்ன பண்ணியிருக்கு? ஸ்கிரிப்ட் இருக்குது. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியல? அந்த ஸ்கிரிப்டை ரீட் பண்ண முடியலை, வாசிக்க முடியலை. அந்த அவங்களோட எழுத்து முறையை என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிந்து எழுத்து முறைன்னு சொல்லுவாங்கங்க. சிந்து எழுத்து முறை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சிந்துவெளி நாகரிகம் தானே. ஸோ அவங்கள எழுத்து முறையை சிந்து எழுத்து முறைன்னு சொல்லுவாங்க. பிக்டோகிராஃபிக்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறாங்க? பிக்டோகிராஃபிக் அப்படின்னா என்ன? மோஸ்ட் ஆஃப் த லெட்டர்ஸ் வந்து குறியீடு மாதிரி கிடச்சிருக்கோங்க நம்மளுக்கு. ஓகேங்களா? குறியீடு மாதிரினா எப்படின்னா, மொத்தம் நம்ம ஏபிசிடியில் எப்படி 26 எழுத்து படிக்கிறோமோ அதே மாதிரி அந்த சிந்துவெளி நாகரிகத்தில் மொத்தமே 26 குறியீடு தாங்க பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த 26 குறியீடை வச்சு தான் மாற்றி 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 எழுதியிருப்பாங்க. அந்த எழுத்து முறை தான் சிந்து எழுத்து முறை, பிக்டோகிராஃபிக் மெத்தட்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த சிந்துவெளி மக்கள் வந்து அவங்களோட லெட்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம எப்படி எழுதுறோம்? இங்கே ஸ்டார்ட் பண்ணுவோம், இப்படியே எழுதிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் இங்கே தானே வருவோம். ரைட், லெஃப்ட் டு ரைட் டுவர்ட்ஸ் அப்படி தானே நம்ம எழுதுறோம். ஆனால் அந்த சிந்துவெளி மக்கள் எப்படி எழுதுவாங்க அப்படின்னா, வலம் இருந்து இடம் எழுதியிருக்காங்க. அடுத்த ஸ்டார்ட் பண்ணும்போது இடம் இருந்து வலம் போயிருக்காங்கப்பா. டுவார்ட்ஸ், ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட். எங்கே ஆரம்பித்து முடிக்கிறாங்களோ அந்த பக்கத்தை அடுத்த லைனை ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம ஒரே மாதிரி லெஃப்ட் டு ரைட், லெஃப்ட் டு ரைட் இப்படி தான் நம்ம எழுதுவோம். பட் அந்த மக்கள் எப்படி எழுதியிருக்காங்க? ரைட் டு லெஃப்ட், அப்புறம் லெஃப்ட் டு ரைட். எந்த பக்கத்துலேருந்து முடிக்கிறாங்களோ அந்த மாதிரி ஜிக்ஸாக்கா அந்த மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஐவிசியில் முக்கியமான நகரங்கள்,
ஓகேவா. இந்த ஐவிசியில் வந்து முக்கியமான 2 நகரங்கள் இருந்திருக்காங்க. இந்த ப்ரீ ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வில்லேஜ், கிராம நாகரிகம் சொல்கிறோம்ப்பா. ஏன்னா அந்த மக்களுக்கு அறிவு அவ்வளோ படிப்பறிவு எதுவுமே இல்லை, கிராம நாகரிகத்தில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த ஐவிசியில் உள்ளவங்க எல்லாருமே அர்பன் சிவிலைசேஷன், நகர நாகரிகம் சொல்கிறோம்ப்பா. ஏன்னா இங்கே வாழ்ந்தவங்களாம் எப்படி இருக்காங்கன்னா ரொம்ப வெல் ஸ்ட்ரக்சர்டு பிளான்டு லைஃப்பில் வாழ்ந்திருக்காங்க. அதை எப்படி சொல்கிறாங்கன்னா அவங்க வாழ்ந்ததற்கான சான்றுகள் நம்மளுக்கு கிடைச்சிருந்துச்சு இல்லையா. அப்படி கிடைச்ச சான்றுகளில் அவங்களோட வீடுகள், தெருக்கள் எல்லாமே எப்படி இருந்துச்சா, தெருக்கள்லாம் வந்து தெற்கு மேற்காகவும் தெற்கு வடக்காகவும் கிழக்கு மேற்காகவும்னு கிராஸ் ஆச்சா. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா 4 வழிச்சாலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, டுவார்ட்ஸ் நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். ஓகேவா. இப்படி நடுவில் வந்து 90 டிகிரி கோணத்தில் வெட்டி கொண்டன. இந்த மாதிரி தெருக்கள் அமைப்பு தான் ஐவிசியில் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கப்பா. அப்போ என்ன அர்த்தம், நம்மளுக்கு இப்போவே ரோடு வசதியே சரியில்லாமல் தான் இருக்குது. இந்த மாதம் நல்லா இருக்குது, நாளைக்கு பார்த்தா அந்த ரோடு உடஞ்சி போயிருக்கு. ஆனால் அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களோட தெருக்கள் எப்படி இருந்துச்சுன்னா வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் ஒன்றை ஒன்று 90 டிகிரியில் வெட்டி கொண்டன. அப்போ எப்படி ஒரு இன்ஜினியரே இல்லை, படிக்கவே இல்லை, ஆனால் இன்ஜினியரை விட பெஸ்ட் அவங்க ரோடு அமைச்சிருக்காங்க. கரெக்டுங்களா. அது போக அந்த காலத்தை ஸ்விம்மிங் பூல்பா, பெருங்குளம்னு சொல்லுவாங்க. ஓகேவா. பெருங்குளம் எங்கே கிடச்சிச்சுன்னா மொஹஞ்சதாரோங்கிற இடத்துல கிடச்சிருக்கும்பா. ஓகேவா. இந்த ஹரப்பா மாதிரியே மொஹஞ்சதாரோங்கிறது ஒரு நகரம். ஹரப்பா, மொஹஞ்சதாரோ ரெண்டுமே இந்த ஐவிசி சிந்துவெளி நாகரிகத்தில் கிடைக்கக்கூடிய இடங்கள் தான். ஓகேங்களா. ஹரப்பா நகரமாக இருக்கட்டும், மொஹஞ்சதாரோவாக இருக்கட்டும், வெல் ஸ்ட்ரக்சர்டு பிளான் சிட்டியாக தான் இருந்திருக்கு. அந்த மொஹஞ்சதாரோவில் என்னென்ன கிடச்சிருக்குன்னா முக்கியமான நிறைய இடங்கள் இருந்ததுக்கான சான்று கிடச்சிருக்கு. பெருங்குளம், தானிய களஞ்சியம். அந்த தானிய களஞ்சியம்னா என்னன்னா குடோன் நம்ம சொல்றோம் இல்லையா, அரிசி மூட்டையெல்லாம் போட்டு வைக்கிறாங்களா, அந்த மாதிரி அந்த காலத்திலே கோதுமை, பார்லி, பருப்பு வகைகள் இவ்வளோ வேளாண் பொருட்கள் வந்து விளைச்சல் பண்ணி அதை அங்கே சேமித்து வைக்கக்கூடிய தானிய களஞ்சியம் இருந்திருக்குப்பா. ஓகேங்களா. அவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கனால தான் அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை என்னன்னு சொல்கிறோம் நம்ம, அர்பன் சிவிலைசேஷன், நகர நாகரிகம் அப்படின்னு நம்ம சொல்கிறப்பா. ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஹரப்பா அண்ட் மொஹஞ்சதாரோங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் சிந்துவெளி நாகரிகம் சொல்கிறோம். அது போக நிறைய லோத்தல், இன்னும் நிறைய இடங்கள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் முக்கியமான நகரம்னு சொல்ல போனால் ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் தான். உங்களுக்கு கொஷின்ஸும் அந்த ஏரியாவில் தான் ரிப்பீட்டடாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஓவரால் ஒரு இன்ட்ரோ கிடைச்சிருச்சு இல்லையா, ஐவிசினா எங்கே வருதுன்னு. அண்ட் இதை சொல்ல மறந்துட்டோம் இல்லையா, இந்த ஹிஸ்ட்ரிங்கிறது இதுதான்ப்பா எழுத்து கண்டுபிடிக்கப்பட்டதுப்பா. இங்கே உள்ள எழுத்து முறை தான் தொடங்கப்பட்டது. இந்த எழுத்து முறைகள் நம்மால் வாசிக்க முடியும். ஓகேங்களா. அதை தான் வரலாற்று காலம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த எழுத்து முறையை வச்சு தான் பிரிச்சிருப்பாங்க. இந்த புரோட்டோ ஹிஸ்ட்ரிக்கு கீழே தான் ஐவிசி வரும். இந்த ஐவிசியில் தான் ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் இருக்குது. அந்த ஹரப்பா பற்றி தான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. கிளியராப்பா. ஓவரால் ஒரு இன்ட்ரோ உங்களுக்கு கிடைச்சிருச்சா. இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இப்போ என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க நமக்கு, ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டுங்களா. அது என்னப்பா ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு, அந்த காலத்தில் எல்லா விலங்குமே இருந்திருக்குமே, அது எது ஹரப்பால ஒரு விலங்கு மட்டும் அறியப்படலை அப்படின்னா நமக்கு கிடைத்த சான்றுகள் சில விலங்குகளோட எச்சங்கள், தொல்பொருள் சான்றுகளில் கிடைச்சிருக்கும். ஆனால் இந்த அனிமலை பற்றின எந்த சான்றும் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. அதனால நம்ம என்ன டிசைட் பண்ணிட்டோம்னா ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு, அவ்வளோதான். சரிங்களா. ஸோ ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா குதிரைப்பா. குதிரையை பற்றி அவங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி ஹரப்பர்களால் அறியப்படாத உலோகம்னு ஒன்று இருக்குப்பா. என்னதுன்னா ஹரப்பர்களால் அறியப்படாத உலோகம் அப்படின்னு கேட்டால் இரும்புப்பா. ஏன்னா அவங்க காலத்தில் இரும்பு பயன்பாட்டுக்கான எந்த சான்றுமே நம்மளுக்கு கிடைக்கல. அந்த ஐவிசி சிந்துவெளி நாகரிகத்தை வந்து என்னன்னு சொல்கிறோன்னா பிரான்ஸ் ஏஜ்ன்னு சொல்லுவோம்ப்பா. ஓகேவா. பிரான்ஸ் ஏஜ், வெண்கல காலம் சொல்கிறோம். ஏன்னா அப்போ வந்து வெண்கலமும் செம்பு இது மாதிரி பொருட்கள் தான் நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க. இரும்போட பயன்பாடை பற்றி எதுவுமே இருக்காது நம்மளுக்கு. அப்போ ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்குன்னு கேட்டால் குதிரை, அறியப்படாத உலோகம் கேட்டால் இரும்புப்பா. ஓகேங்களா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கிளியரா. ஸோ இந்த அனிமல்ஸை பற்றி என்ன நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த பன்றி, யானை, எருமை இந்த அனிமலை பற்றி என்ன சான்று கிடைச்சிச்சு, எப்படி அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா அவங்கள பற்றியுமே நம்மளுக்கு எதுவுமே கிடைச்சிருக்காதுப்பா. ஆனால் வந்து ஒரு முத்திரை கிடைச்சிருக்கும் நம்மளுக்கு. ஓகேவா. நம்மளுக்கு தொல்பொருள் சான்றில் வந்து
ஒரு முத்திரை கிடைச்சிருக்கும்பா. குதிரைன்னு சொல்லிட்டோமா, ஒரு முத்திரை. ஓகேவா, மட்ட வடிவ முத்திரையில இங்க என்ன முத்திரைன்னு சொல்லுவோம்னா பசுபதி முத்திரை அப்படின்னு சொல்றோம்ப்பா. பசுபதினா என்ன அர்த்தம்னா சிவன் அர்த்தம்ப்பா, அவங்களோட கடவுள். அந்த கடவுளோட நேம் பசுபதி. அந்த முத்திரை எப்படி இருக்கும்னா யோகா செய்யற மாதிரி ஒரு சிட்டிங் பொசிஷன்ல இருக்கும்ப்பா அந்த முத்திரை. ஓகேங்களா, இந்த சிட்டிங் பொசிஷன்ல அந்த முத்திரை இருக்கும், உட்கார்ந்துருக்கு. அந்த முத்திரையை சுத்தி இந்த பன்றி, யானை, எருமை இந்த அனிமல்லாம் நிக்கிதான்ப்பா. இப்படி ஒரு முத்திரை கிடைச்சிருக்கு. இந்த முத்திரையை சுத்தி இங்க பன்றி, இங்கனக்குள்ள என்னது யானை, இங்க எருமை, இந்த மாதிரி அனிமல் சுத்தி இருக்கிற மாதிரி அந்த முத்திரை நம்மளுக்கு கிடைச்சிருக்குப்பா. அது போக கீழே வந்து அவருக்கு பாதம், பசுபதி அவரோட உட்கார்ந்துருக்க பாதத்துல 2 மான்கள் இருக்க மாதிரி இருக்குமாப்பா. ஓகேவா, அப்ப இந்த முத்திரையில இந்த அனிமல்ஸ்லாம் சுத்தி இருக்கு, அவரோட பாதத்துல 2 மான்கள் இருக்கு. அப்ப இந்த முத்திரையோட அடையாளத்தை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம்னா அந்த ஹரப்பர்கள் காலத்துல வந்து இந்த அனிமல்லாம் இருந்திருக்கு, வாழ்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்தோம். அந்த குதிரையை பத்தி நம்மளுக்கு எந்த ஒரு சான்றும் நம்மளுக்கு கிடைக்கல. அதனால ஹரப்பர்களால் அறியப்படாத விலங்குன்னு கேட்டா குதிரை, அறியப்படாத உலகம் கேட்டா இரும்புப்பா. ஓகே, கிளியரா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம்ப்பா. ஸோ இப்போ இப்படி தான் கண்ணாஸ் படிக்கணும். நீங்கள் படிக்கும்போது ஒரு டாப்பிக்கை கொஸ்டினாக படிக்காதீங்க, அதை ஒரு டாப்பிக்காக என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் ரைட் பண்ணி அந்த டாப்பிக்கை முடிச்சிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்த கொஷினு. ஸோ இதுக்கு ஆன்சர் ஹார்ஸ்ன்னு பார்த்துட்டோமா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்ப்பா. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, மொஹஞ்சதாரோவில், இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நானே சொல்லிட்டேன், அதே கேட்டாங்க பாருங்கள் அவங்களே. மொஹஞ்சதாரோவில் பசுபதி முத்திரையில் காணப்படும் 4 விலங்குகளின் பெயரை குறிப்பிடுக. இப்போதானே நான் சொன்னேன் உங்களுக்கு, யானை, புலி, எருமை பார்த்தோம், காண்டாமிருகம் 1 எக்ஸ்ட்ரா வருதுப்பா. ஸோ அந்த பசுபதி முத்திரை எப்படி இருக்குன்னு சொன்னோம், பசுபதி முத்திரை சிட்டிங் ஃபேஸில் இருக்கும், யோகா பொசிஷன்ல வந்து உட்கார்ந்துருப்பாங்கப்பா. இந்த பசுபதி முத்திரைங்கிற ஒரு கடவுள், என்ன கடவுள்னா சிவன் சொல்றோம். அவர் யோகா இதுல இப்படி உட்கார்ந்து மணி இருப்பாரு. அவர் உட்கார்ந்து இருக்கும் போது அவரை சுத்தி 4 புறங்களும் 4 விலங்குகள் இருக்கும். அதுதான் யானை, புலி, காண்டாமிருகம், எருமை. அண்ட் பிளஸ் என்னன்னா அவரோட பாதத்துக்கு கீழே 2 மான்களும் இருக்கும்பா. ஓகேவா, அதனால குதிரை இருக்காது, அதனால குதிரை பத்தி தெரியலன்னு நம்ம சொல்லிட்டோம். அண்ட் அவரை சுத்தி இருக்க விலங்குகள்ல வந்து 2 மான்கள் பாதத்துக்கு கீழே இருக்குங்கிறத ஆட் ஆன் பண்ணிக்கோங்கப்பா. ஓகேங்களா, அவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா 3வது கொஸ்டின் ஆக்சுவலா 2 கொஸ்டின் தான் சொன்னோம், பட் சின்ன கொஸ்டின்ங்கிறனால 3 கொஸ்டினா போட்டிருக்கோம். கீழ்கண்ட லோத்தல் என்ற சிந்து நகரத்தை பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. இந்த லோத்தல்ங்கிறது என்ன இடம்னா இதுவும் சிந்துவெளி நாகரிகத்துல உள்ள ஒரு இடம் தான்ப்பா. ஹரப்பா, மொஹஞ்சதாரோ மாதிரி இது லோத்தல்ங்கிறது ஒரு ஊரு தான். இந்த லோத்தல் எங்க இருக்குன்னா காம்பே வளைகுடாவில் காணப்படுகிறது. இது கரெக்டா? இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான்ப்பா. ஓகேங்களா, லோத்தல் வந்து காம்பே வளைகுடாவில் தான்ப்பா இருக்கும், கரெக்டு தான். ஓகேங்களா, இது ஒரு துறைமுக நகராகும், இதுவும் கரெக்டு தான்ப்பா. ஏன்னா லோத்தல்ங்கிறது அதுல வந்து என்னன்னா போர்ட்டுன்னு சொல்றாங்கப்பா. அங்க என்ன கிடைச்சிருக்கும்னா லோத்தல்ல ஆர்டிபிஷியல் போர்ட் கிடைச்சிருக்கும்பா. அது என்னப்பா ஆர்டிபிஷியல் போர்ட்டு? ஆர்டிபிஷியல் போர்ட் அப்படின்னா என்னன்னா இயற்கை துறைமுகம் நம்மளுக்கு தெரியும், அது என்ன செயற்கை துறைமுகம் அப்படின்னா அங்க வந்து நிறைய படகுகள், நம்மளுக்கு நதிக்கரை இருக்குன்னு தெரியும், அந்த நதியில என்ன இருக்குமா அவங்களே செய்யப்பட்ட கையால் செய்யப்பட்ட படகுகளும் துடுப்புகளுக்கான சான்றுகளும் நிறைய நம்மளுக்கு கிடைச்சிருக்கும்பா இந்த லோத்தல்ல. அப்ப இந்த லோத்தல் ஒரு என்னன்னு சொல்லிட்டோம், ஒரு போர்ட் சிட்டின்னு சொல்லிட்டோம். போர்ட் சிட்டினால என்ன, அது ஒரு துறைமுகம் நகரம் தான். கரெக்டுங்களா, அது நம்மளுக்கு கரெக்ட் தான்ப்பா, துறைமுகம் நகரம்ங்கிறது கரெக்ட். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதன் நீளம் 37 மீட்டர், அகலம் 216 மீட்டர் கொடுத்துருக்காங்கப்பா. இது கரெக்டா அப்படின்னு கேட்டா இது தப்புப்பா. இதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி கொடுத்து வச்சிருக்காங்க பாருங்க. ஏன்னா போர்ட்டோட நீளம் 37 மீட்டர் எப்படிப்பா இருக்கும்? நீளம்னா என்ன, லென்த். 37 மீட்டர்னா அது எப்படி போர்ட்டா இருக்கும் சொல்லுங்க? கரெக்ட் தானே? லாஜிக்கா திங்க் பண்ணுங்க. ஒரு போர்ட்டுன்னு சொல்லிட்டோம், துறைமுக நகரம்னா என்ன, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு பொருளை நம்ம வந்து என்ன பண்றோம்,
எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஒரு பொருள் அங்கேருந்து அங்கே விற்கிறோம். அப்போ அந்த ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகக்கூடிய தூரம் வந்து பல கிலோமீட்டர் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ 37 மீட்டர் நீளத்தில் எப்படி ஒரு போர்ட்டாக இருந்திருக்கும்? அதுவே இங்கே கொஸ்டின் கேட்டதே தப்பு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். அண்ட் இது அப்படியே ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க. அதோட நீளம் வந்து 216 மீட்டர் இருக்கும், அகலம் வந்து 37 மீட்டர் இருக்கும்ப்பா. இதுதான் ஒரிஜினல் ஆன்சர். ஸோ என்னாச்சு, இது இந்த ஸ்டேட்மெண்ட் தப்புப்பா. ஓகேவா? ஓகே, அடுத்த 3வது ஸ்டேட்மெண்ட் என்னது, போகாவா என்ற ஆற்றுடன் இணைக்கப்பட்டிருந்தது. கரெக்ட் தான்ப்பா. போகாவா நதிக்கரை ஓரம் தான் லோத்தல் இருக்கும், அதுவும் கரெக்ட் தான். இத்துறைமுக நகரத்தில் இருந்து வெளிநாட்டு வர்த்தகம் நடந்தது. போட்டுன்னு சொல்லிட்டோம் இல்லையா, அப்போ வெளிநாட்டு வர்த்தகம் இருக்கும்ல கண்டிப்பா. அப்போ இது கரெக்ட் தான். இதெல்லாம் ஒரு ஈஸியான கொஸ்டின் தான்ப்பா. பட் ஸ்டேட்மெண்டா கொடுக்குறாங்கன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்? ஸ்டேட்மெண்ட்டாக கொடுக்குறாங்களே நம்மளுக்கு, ஐயோ என்னடா நம்மளுக்கு நீளம் அகலம்னா தெரியலையே, எப்படி ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்துடும். சிம்பிளாக இங்கே ரீட் பண்ணும்போதே நீங்கள் கரெக்டாக ரீட் பண்ணிடணும். இது ஒரு போர்ட் சிட்டின்னு சொல்லிட்டோம், எப்படி நீளம் 37 மீட்டராக இருக்கும்? பக்கத்து ஊருக்கு போகிற அளவுக்கு, பக்கத்து ஊர் கூட இல்லை, பக்கத்து ரூமுக்கு போகிற அளவுக்கு தான் தூரம். அப்புறம் எப்படி? அஃப்கோர்ஸ் அது மட்டும் தான் தப்பாக இருக்கும். மற்ற எல்லாமே நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடிய ஆன்சர்ஸ் தாப்பா. அப்போ உங்களுக்கு தெரியுதா? அப்போ என்ன கரெக்டு? 2 மட்டும்தான். என்ன கேட்டிருக்காங்க இங்கே? தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, அதே மாதிரி ஒரு விஷயம் கொஷினில் சரியானது கேட்டிருக்காங்களா தவறானது கேட்டிருக்காங்களா கரெக்டாக பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம்ப்பா. கரெக்டுங்களா? ஸோ இங்கே தவறானது கேட்டிருக்காங்க. அப்போ எது தவறு? 2 மட்டும்தான் தவறு. ஸோ ஆன்சர் இஸ் பி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷினுக்கு போகலாமா? ஸோ இன்னைக்கு 3 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். பிவைக்யூலேருந்து பார்த்துட்டோமா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோமா? எதுக்குமா கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோங்கிறதுக்கு முன்னாடியே ரீசன் சொல்லிட்டேன். ஸோ நம்ம டைரெக்டாக கொஷின்குள்ளே போயிருக்கலாம். என்ன கொஷின் கேட்குறாங்க? சிந்து எழுத்து வாசிப்பு தொடர்பாக பின்வரும் கூற்றுகளை கவனிக்கவும். சிந்து எழுத்து அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ண எழுத்துன்னு சொன்னேனா? ஃபஸ்ட்டே சொன்னேனா உங்களுக்கு? சிந்து எழுத்துங்கிறது ஐவிசியில் அவங்க யூஸ் பண்ண எழுத்து முறை தான் என்னது? சிந்து எழுத்துன்னு சொல்லியிருந்தேன். அப்போ அந்த எழுத்தை பற்றி ஏதோ கூற்றுகள் சொல்லியிருக்காங்க. அப்போ அதை பற்றி ஏதோ கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் வந்திருக்கு. கரெக்டுங்களா? அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க? தமிழ்நாடு அரசு சிந்து எழுத்தை வாசிப்பவர்களுக்கு $1 மில்லியன் அமெரிக்க பரிசு அறிவித்துள்ளதாப்பா. அப்பா, $1 மில்லியன் அமெரிக்க டாலர்னா நம்ம இந்தியாவோட மதிப்பில் எவ்வளவு? ருபீஸில் எவ்வளோனா 8.3 crores வரும்பா. அப்போ என்ன பண்ணணும்? நம்மளாம் உடனே பிஹெச்டி ஹிஸ்ட்ரியில் போடுறோம், போய் எழுத்து முறையை ரீட் பண்ணுறோம், அப்படிலாம் கிளம்பிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணால் கவர்மெண்ட் ஜாப் தான் நம்ம எய்மு, அதை தான் வாங்கணும். ஓகேங்க, வருவோம். தமிழ்நாடு அரசு சிந்து எழுத்தை வாசிப்பவர்களுக்கு $1 மில்லியன் அமெரிக்க பரிசு அறிவித்துள்ளது. ஓகே, செகண்ட் என்ன சொல்றாங்க? இந்த அறிவிப்பு சிந்து நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டதன் 100வது ஆண்டு நிகழ்வை முன்னிட்டு வெளியிடப்பட்டதுன்னு சொல்றாங்கப்பா. 3வது என்ன சொல்றாங்க? இந்த பரிசு இந்திய ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டும் வழங்கப்படும் சொல்றாங்க. இது ஆக்சுவலா போன வருஷம் வந்த கரண்ட் அஃபேர்ஸ்பா. நம்மளோட எம்கே ஸ்டாலின் சார், ஸ்டாலின் ஐயா முதலமைச்சராக இருக்கும்போது அவங்க சொன்ன ஸ்கீம் தான் இது. ஓகேங்களா? 2025 கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்திருக்கும். இந்த இது வந்து 2025 சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக என்னன்னா, செகண்ட் பாயிண்ட் அஃப்கோர்ஸ் கரெக்ட் தான்ப்பா. ஏன்னா நம்ம சிந்துவெளி நாகரிகம் வந்து முதல்ல வந்து 1924 சர் ஜான் மார்சல் என்கிறவரால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் அவரோட நினைவா இப்போ 2024 100 வருஷம் ஆயிருக்கும்பா. அந்த 100 வருஷத்தை கொண்டாடும் விதமாக நம்ம தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் இந்த நிகழ்வு நடத்தினாங்கப்பா. இது நம்ம இந்தியா மட்டும் கிடையாது, இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடத்தினாங்கப்பா. ஓகேங்களா? இந்த சிந்து நாகரிகம் வந்து 100 வருஷம் ஆனதை ஒட்டி நம்மளோட தமிழ்நாடு சென்னையில் வந்து 100வது ஆண்டு சிந்து நாகரிக ஆண்டுன்னு சொல்லிட்டு அவரோட விழாவை போற்றுறதுக்காக ஓவரால் இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வச்சாங்க. அந்த கான்ஃபரன்ஸில் சில முக்கியமான ஸ்கீம்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்கப்பா. என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்டே சொன்னோம், ஐவிசியில் எழுதக்கூடிய எழுத்து சிந்து எழுத்து, அதை நம்மளால இன்னும் வாசிக்க முடியல, அது பிக்டோகிராஃபிக்காக தான் இருக்குது, அது 26 குறியீடை கொண்டதுன்னு நம்ம சொன்னோம். கரெக்டுங்களா? அப்போ அந்த எழுத்து முறையை எதுக்காக வாசிக்கணும்? அந்த எழுத்து முறையை வாசிக்க தெரிஞ்சாதான் அந்த மக்களோட வாழ்க்கை முறைகள் எப்படி எழுதியிருக்காங்க, அவங்க என்ன எழுதி வச்சிருந்தாங்கிறது நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சு நம்ம தமிழர் நாகரிகம் ஒத்து போகுதுங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும்? கன்ஃபார்ம் பண்ண முடியும். கரெக்டுங்களா? நம்ம தமிழர் நாகரிகத்தை நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி பொருட்கள் நிறைய கிடைக்குது, ஆனால் நிறைய எழுத்துக்கள் சிந்து எழுத்துக்களே கிடைக்குது அப்படிங்கிறத நிறைய பேர் ரிசர்ச்சர்ஸ் என்ன பண்ணணும்னா, அதை ஊக்குவிக்கும் விதமாக நம்ம ஐயா எம்கே ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா,
இந்த எழுத்து முறையை வாசிப்பவர்களுக்கு $1,000,000 பரிசு அறிவித்திருப்பாரு. எப்பனா இந்த 100வது ஆண்டுல அறிவித்திருப்பாருப்பா, 100வது ஆண்டு நிகழ்வுல. அப்ப இதுவும் கரெக்ட் தான். ஓகேங்களா? இது 3வது என்ன பாயிண்ட், இந்த பரிசு இந்திய ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டும் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், இந்த கான்ஃபரன்ஸே ஒரு இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ். கரெக்டுங்களா? இந்த கான்ஃபரன்ஸ் என்னது, இன்டர்நேஷனல். இன்டர்நேஷனல்னா என்னது, உலகம் ஃபுல்லா. இன்டர்நேஷ்னல்னா உலகம் ஃபுல்லா வந்து ஓவரால் நேஷனல் ஃபுல்லாவே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம்ப்பா. ஓகேங்களா? அந்த கான்ஃபரன்ஸ் இந்தியா மட்டும்னா என்ன அர்த்தம், தப்பு. இந்திய ஆராய்ச்சியாளர்கள் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் உள்ள ஆராய்ச்சியாளர்கள் யார் சிந்தி எழுத்தை வாசிச்சாலுமே அவங்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படும் அப்படிங்கிறதாப்பா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த விழால. ஓகேங்களா? ஸோ இதுவும் தப்பு தான்ப்பா. ஸோ இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தப்பு, இதுவும் கரெக்டு. அப்போ என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, ஆன்சர் இஸ் பி, 1 and 2 ஒன்லி. ஓகேங்களா? புரியுதா? ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு போமா. ஸோ அடுத்த கொஸ்டின் என்னப்பா, ரெண்டாவது கொஸ்டின். ஐ திங்க் திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின்ப்பா. ஓகேங்களா? ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்காலஜிக்கல் சைட்ஸ் வேர் அப்ரூவ்டு ஃபார் எக்ஸவேஷன் இன் தமிழ்நாடு டூரிங் 2026? 2020ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டில் அகழாய்வு மேற்கொள்ள ஆர்காலஜிக்கல் சயின்ஸ் ஆஃப் இந்தியா அனுமதி வழங்கிய தளங்கள் குறித்து கீழ்கண்ட கூற்றுகளை கவனிக்கவும் சொல்லியிருக்காங்கப்பா. ஓகேங்களா? ஆக்சுவலா நம்ம 2026ல் மார்ச் மாதம் 2026ல் வந்து நம்மளோட எக்ஸகவேஷனுக்காக ஒரு தொகை ஒதுக்கியிருப்பாங்க. அந்த தொகையில் வந்து கீழடி ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும், அகழாய்வில் இருக்குது, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குப்பா. ஓகேங்களா? மதுரை பக்கத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. அந்த ஊருக்கு வந்து ஆல்ரெடி 11வது கட்ட அகழாய்வு போயிட்டு இருக்குப்பா. அந்த 11வது கட்ட அகழாய்வில் நிறைய பொருட்கள் கிடச்சி நம்ம வந்து சங்க காலத்துக்கும் ஒத்து போகிறோம், பெருங்கற்காலத்துக்கும் ஒத்து போகிறோம், அண்டு வந்து ஐவிசிக்கும் ஒத்து போகிறோம் அப்படிங்கிற நிறைய சான்று நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அது கிபி 3ஆம் நூற்றாண்டு 6ஆம் நூற்றாண்டோடலாம் நம்ம ஒத்து போகிறோங்கிற நிகழ்வு கிடைச்சிருக்கு. அப்போ இன்னும் என்ன பண்ணணும்னா, நிறைய இடங்கள்ல வந்து நம்ம இன்னும் அகழாராய்ச்சி பண்ணும்போது நம்ம தமிழ் நாகரிகத்தை தோண்டி எடுக்க முடியுங்கிறதுக்காக மொத்தம் 8 தலங்களுக்குப்பா. ஓகேவா? 8 தலங்களுக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க. இந்த ஆர்காலஜிக்கல் சயின்ஸ் ஆஃப் இந்தியா வந்து நம்ம தமிழ்நாடு ஆர்காலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க 8 பிளேசஸ்க்குப்பா. ஓகேங்களா? அதில் உள்ள 4 பிளேசஸ்மே கரெக்டு தான்ப்பா. கீழடி கரெக்டு, பட்டினமருதூர், கரிவலம் நந்தனூர், நாகப்பட்டினம். இது போக இன்னும் 4 என்ன பிளேஸ்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கப்பா. அந்த 4 பிளேசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் நாளைக்கும் ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரி தான்ப்பா இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அந்த ஹிஸ்ட்ரி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஆன்சர் சொல்கிறேன். நீங்கள் இன்னும் 4 ஊர் போக வேறு என்னென்ன ஊர்களுக்கு ஆர்காலஜிக்கல் சைட்டுக்கு வந்து அனுமதி வழங்கியிருக்காங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களாப்பா? ஸோ இன்னைக்கு இந்த செஷனை இதோட ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா கொஸ்டினுமே முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். எஸ்பா, கரெக்ட், முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ வந்து இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிந்துவெளி நாகரிகத்தை பற்றி படித்தோம். அது கொஷின் என்னமோ 3 கொஷின் தான், ஆனால் அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் எவ்வளோ கண்டென்ட் பார்த்தீங்க இல்லையா? நீங்கள் உட்காந்து நான் சொன்ன மாதிரியே இந்த கொஷினை பார்க்கும்போதே அதை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ எழுதி அப்படியே அதை பின் போட்டு வச்சுக்கோங்கப்பா. ரிவிஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி நாளைக்கு வேறு ஒரு கொஷினோட வேறு நிறைய இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். கண்டிப்பாக படிங்க. இந்த வருஷம் எல்லாரும் கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகிடலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்ப்பா.